இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னை போனப்போ எடுத்த விளாக்குங்க. சென்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்பியிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை காத்தால நாங்கள் ஊருக்கே வந்துவிட்டோம். ஒரு பர்சனல் வேலையாக போயிருந்தோம். நான் எங்கள் பையன் அப்புறம் அக்கா பையன் 3 பேருமே வந்து போயிருந்தோம். அக்கா பையனா 2வது அக்கா பையன் 3 பேருமே போயிருந்தோம். ரொம்ப ஜாலியான ட்ரிப்பாக இருந்துச்சு. எனக்கு அது ட்ரிப்பாக தான் தெரிஞ்சுது. போன தடவை வேலைக்கு தான் அங்கே அப்படியே நாயாடி சுற்றிட்டு தெரிஞ்ச வீதி அது வேறு விஷயம். இருந்தாலும் நமக்கு அது ஜாலியாக எடுத்துக்க வேண்டியதா. ஸோ அதனால் போயிருந்தோம். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி வாக்கில் கிளாம்பாக்கத்துக்கு போயிட்டேங்க. நாங்கள் பஸ்ஸில் தான் போகணும், ட்ரெயின்லாம் கிடையாது, பஸ்ஸில் தான் போயிருந்தோம். நான் சென்னை போயிருக்கிறேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கடை வச்ச புதுசில் ஒரு பர்ச்சேஸ்க்காக 2 வாட்டி போயிருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் இப்போ தான் போகிறோம். ஸோ கிளாம்பாக்கம் நம்ம இப்போ தானே பார்க்குறோம் இல்லையா, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெரிய பஸ் ஸ்டாண்டு. காத்தாலையெல்லாம் பஸ்ஸையே காண பஸ் ஸ்டாண்டில் அந்த நம்ம என்ன சொல்லுவோம் எஸ்சிடிசி போகும் இல்லையா, அது வெளியூர்லேருந்து வரும்ல அந்த பஸ் ஸ்டாண்டு, அதெல்லாம் பஸ்ஸையே காணோம். அவ்வளோ நீட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்புறம் வந்து இப்படி கீழே வந்து டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து நாங்கள் போகிற இடத்துக்கு கிளம்பிட்டோம். அந்த பஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா கரண்டில் ஓடுற பஸ்ஸு, சத்தமே இல்லை, அவ்வளோ ஸ்மூத்தாக போச்சு. அதில் பாதி தூரத்துக்கு கீழே, அதாவது ஒயரம் கம்மியாக இருக்குது, பாதி தூரத்துக்கு தான் ஒயரம் வந்து அதிகமாக இருக்குது. அந்த சீட்டெல்லாம் மேலே அந்த உயரமாக இருக்கிற சீட்டில் வந்து நல்லா வேடிக்கை பார்க்கலாம் அப்படிங்கிறது எனக்கு உண்மையாலுமே ரிட்டன் வர வரைக்குமே தெரியல. ஏன்னா நாங்கள் ரிட்டன் வர பார்த்திங்கன்னா அதே பஸ்ஸில் தான் வந்தோம். ஆனால் நான் அந்த உயரம் கம்மியாக இருக்கிற இடத்துல உட்காந்துட்டோமா, அப்புறம் வரப்போ ஒன்றையுமே பார்க்க முடியல. போகிறப்ப தெரியல, பார்க்க தெரியல, வரப்போ தெரிஞ்சுது, ஆனால் பார்க்குறதுக்கு வழி இல்லாத போச்சு. நாங்கள் அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு, ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்பில் இருந்து தான் நாங்கள் போகிற ஏரியாவுக்கு ஆட்டோ பிடிச்சி போயிருந்தோம். நான் உண்மையாலுமே ரயிலில் எல்லாம் போனதே இல்லைங்க. ரயில் எப்படி சொல்கிறது, ரயில்வே ஸ்டேஷனையே பார்த்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் பாப்பா உள்ளே கூட்டிகிட்டு போனேன். ஏன்னா ரிட்டன் வரப்போ அவளே பிக்கப் பண்ணிட்டு தான் வந்தோம். திரும்ப ரயில்வே ஸ்டேஷனே வந்துட்டு அங்கேருந்த பஸ் பிடிச்சி கிளாம்பாக்கம் வந்தோம். ஸோ அதனால் எங்கள் பாப்பா தான் காட்டுனா, இதில் பாருங்கள் ரிட்டன் வரப்போ அந்த ஏரோப்ளேனு நம்ம அந்த பஸ்ஸுக்கு மேலேயே போகும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அது பாதி தூரம் போயிடுச்சு, அது வேறு விஷயம். நமக்கெல்லாம் நாளை இன்னுமே நம்ம ஊரில் ஏதாவது ஏரோப்ளேனோ ஹெலிகாப்டர்லாம் போச்சுன்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட வெளியில் வந்து நின்று வேடிக்கை பார்ப்போம், மேலாண்டு பார்ப்போம். இன்னுமே அதெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்கள் அரிசி எனக்கு கிண்டாடிக்கு கருமம்மா, ஏங்க இப்படி வானத்தை வாங்குறீங்க அப்படிமா, நீ என்ன ஏரோப்ளேன்லேயே போயிருக்கிற, அப்புறம் போலியில் இங்கேருந்து அப்படி தான் பார்க்க சொன்னோம், நாங்களாம் அப்படியே பழகிட்டேன்டா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படி பார்க்குறவங்களுக்கு அது அப்படியே தலைக்கு மேலே போனது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என்ன மேலே கொண்டிருந்தால் ஏர்போர்ட் இன்னுமே அழகாக பார்த்துருக்கலாம். போகிறப்ப எனக்கு தெரியல, விஸ்குன்னு கிராஸ் ஆகிடுச்சு, எனக்கு அது பெருசாக பார்க்க தெரியல. ரிட்டன் வரப்போ யோசிச்சுக்கிட்டே வந்தேன், கீழே உட்காந்துட்டு அதனால் பார்க்கலங்க. ஸோ நீங்களாம் ஏரோப்ளேன் பார்த்துருக்குறீங்களா, ஏர்போர்ட்டுக்குள்ளார போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நான்லாம் ட்ரெயின்லேயே போனதில்லை, ட்ரெயினையே பார்த்ததில்லை, அது வேறு விஷயம். அப்புறம் பாப்பா வரப்போ ட்ரெயினுக்குள்ளே அந்த இதுக்குள்ளார கூட்டிகிட்டு போனதுனால அந்த பிளாட்ஃபார்மெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சமாக மட்டும் தெரிஞ்சுட்டு, உள்ளெல்லாம் பெருசாக சுற்றி பார்க்கல. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள்.